வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டோமேட்டிக் ஏரியா டேபிளேஷன் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஏரியா டேபிளேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஏரியா எப்படி டேபிளேஷன் க்ரியேட் பண்ணுறது ப்ளஸ் இந்த டேபிளை எப்படி எக்ஸலில் கொண்டு போகிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு டெமோக்காக ஒரு டிராயிங் ஒன்று ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்பர் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஏரியா, அதுக்குள்ளாரி ஒரு ஏரியாவும் போட்டிருக்கோம். இந்த 2 லிஸ்ப்பை பற்றியும் இன்றைக்கி பார்த்துருவோம். இந்த வீடியோ வந்து லிஸ்ப்பை வச்சு நம்ம ரெடி பண்ணக்கூடிய வீடியோ தான் இது. லிஸ்ப்பு வச்சு எப்படி நம்ம வந்து ஈஸியாக நம்பர் போடுறதும் அப்புறம் ஏரியாஸ் எப்படி போடுறதும், நம்ம ஒவ்வொரு தடவையும் ஏரியா வந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா, அதுக்காக தான் இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதெல்லாம் இண்டிவிஜுவலாக தான் இருக்கும். ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக தான் இருக்கும். லைன்ஸ் சும்மா நான் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. இப்போது அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, முதல்ல இதுக்கு பவுண்ட்ரி ஒரு பாக்ஸாக இருந்தால் தான் ஏரியா கேல்குலேஷன் பண்ண முடியும். அதுக்காக பவுண்ட்ரின்னு ஒன்று BO என்று கொடுத்துட்டு பிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். பிக் பாயிண்ட்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு எந்தெந்த இது உங்களுக்கு இந்த மாதிரி பவுண்ட்ரி இல்லாமல், அதாவது பாலிலைன்கள் இல்லாமல் இருக்கோ அந்த ஏரியாவை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து லேஅவுட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஏரியாஸ் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. அதாவது நிறைய ஏரியாஸ் நான் போட போகிறேன் எடுக்க போகிறேன்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக உங்களுக்கு பவுண்ட்ரிஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக தான் பவுண்ட்ரிஸ் ஒவ்வொன்றும் க்ரியேட் ஆகிருக்கும். சரிங்களா. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு லிஸ்ப்பு ஃபைலை லோட் பண்ண போகிறோம். அதாவது AP என்டர் அப்படின்னு கொடுத்துட்டு லிஸ்ப்பு ஃபைலை லோட் பண்ண போகிறோம். அதாவது இது ஏரியா ரான் அப்படின்ற லிஸ்ப்பு ஃபைலை லோட் பண்ணுறோம். இதுக்கு டவுன்லோடு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏரியா ரான் அப்படின்னு சொல்லின்றதை கொடுக்குறோம். இதுக்கான ஸ்கேல் வந்து 1. அதாவது டெசிமலுக்கு பின்னாடி, அதாவது இப்போது பாயிண்ட்டுக்கு பின்னாடி நம்மளுக்கு எத்தனை டெசிமல் வேணும்னு சொல்லி கேட்குது. நான் வந்து 3 டெசிமல் வேணும்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே இப்போ செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணதும் பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே ஏரியா வந்து கிளிக் ஆகிருக்கும். சரிங்களா. இப்போ எனக்கு இந்த ஏரியா மட்டும் இப்போ இதில் எப்படி இருந்தால் பத்தாது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த டேபிளேஷன்லேயும் வேணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டேபிளேஷன்லேயும் அந்த ஏரியா வேணும். இப்போ அதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் முதல்ல நம்பர் போடணும். அதாவது நீங்கள் T கவுண்ட் கொடுத்து நம்பர் போட்டுக்கிட்டாலையும் சரி, இல்லை லிஸ்ப்பு அதுக்கு தனியாக செப்பரேட்டாக லிஸ்ப் வச்சுருக்கேன்னா அதுக்கு செப்பரேட்டான லிஸ்ப்பை வச்சு பண்ணாலையும் சரி. நான் அதுக்கு தனியாக லிஸ்ப் வச்சுருக்கேன். அந்த லிஸ்ப் வந்து நம்பரிங் லிஸ்ப். ஆல்ரெடி இதை பற்றி நான் வந்து ஒரு டீட்டெயில் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த நம்பரிங் லிஸ்ப் எத்தனை டைப்பாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ நான் பேசிக்கிட்ட நேரத்துலேயே மேலே ஐக்கான்லேயும் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அந்த நம்பர் லிஸ்ப்போடைய வீடியோவையும் பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துருங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. T கவுண்டோட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நம்பர் லிஸ்ட் வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ என்னென்னா NM அதாவது கமாண்டு, அதை அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவாகவே நான் மேக் பண்ணியிருக்கேன் எப்படின்ட்டுன்னு அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா. அப்புறம் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்பர்ஸ் வந்து நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். 1ன்னு வருது, இது 2, இது 3, இது 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. அதாவது இப்படி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப சின்னதாகிறதுனால செலக்ட் சிமிலர் கொடுத்துருக்கேன். செலக்ட் சிமிலர்னு கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் PR என்டர் கொடுத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் போயிடும். இதில் வந்து டெக்ஸ்ட் ஹைட்டை வந்து ஒரு 10ல் வச்சுக்கிறேன். ஓரளவுக்கு பெருசாக தெரியும், அதுக்காக தான். சரி, நம்ம ஒரு 15ல் கூட வச்சுக்கலாம், ஓரளவுக்கு தெரியணும். ஓகே, இப்போ 15ல் இருக்குது இந்த டெக்ஸ்ட் சைஸ். இப்போ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னாக்க, இந்த டேபிளேஷன் க்ரியேட் பண்ணணும். இந்த டேபிளேஷன் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கும் ஒரு செப்பரேட் லிஸ்ப் இருக்குது. எல்லா லிஸ்ப்புமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க்கும் அவைலபிளில் தான் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போ அடுத்தது வந்து இப்போது டேபிளேஷன் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு டேபிள்னு கமாண்டு கொடுக்குறேன். அதாவது பார்த்திங்கன்னா டேபிள் அப்படின்னு சொல்லி கமாண்ட் கொடுக்குறேன். இந்த டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலம் எத்தனை இருக்கணும், டேட்டா ரோஸ் எத்தனை இருக்கணும்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இங்கே நான் வச்சிடுறேன். வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் இப்போ வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இதில் இந்த மேலே டேபிளேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்னு கொடுக்குறேன்னாக்க ஏரியா டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஏரியா டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாட் நம்பர்
அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் ஏரியான்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போது இதுக்கு ஒரு செப்பரேட் லிஸ்ட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஏபி என்டர் கொடுத்து ஏரியா டேபிள் ஏரியா டேப்னு இருக்குது பார்த்தீங்களா, ஏரியா டேப் அப்படின்ற லிஸ்ட்டை லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, லோட் பண்ணிவிட்டு இப்போ டைப் பண்ணுங்கள் ஏரியா, அதுவே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் ஏரியா டேப். அதுதான் கமாண்டு, ஏரியா டேப் தான் இதுவும் அதுதான். இப்போ வந்து என்ன கேட்குதுன்னா பிக் எ பார்சல் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதாவது இந்த நம்பரை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும், இந்த ஏரியாவை கிளிக் பண்ணக்கூடாது. இந்த நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஏரியா வந்து கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா 1. அடுத்தது ரெண்டாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2, 3. அதே மாதிரி ஒவ்வொன்றும் உங்களுக்கு வேண்டியதுன்ற அளவுக்கு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. சரிங்களா, 5, இது வந்து 6, இது 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவோட டேபிள்ஸ் ஃபுல்லாக நம்ம அப்படியே போட்டாச்சு. இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸலுக்கு கொண்டு போகிறோம். இது செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது என்னுடைய கேட் வந்து 2017, 16லேருந்து இது அவைலபிள் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு மோஸ்ட்லி தெரியல, நான் யூஸ் பண்ண கேடு ஃபுல்லாக 16, 17, 18 19 இது தான் யூஸ் பண்ணுறேன். அட்வான்ஸ் கேடு கூட எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் கேடில் அந்த ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நல்லது, இல்லைன்னா நீங்கள் ஹையர் வெர்ஷன் கேடுக்கு தான் வந்தாகணும். இப்போ எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன்ஸை கொடுத்து உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே சேவ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஏரியா டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். அதாவது டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏரியா டேபிள் அப்படின்னு சொல்லி டெஸ்க்டாப்லேயே இருக்குது. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஏரியா டேபிள்னு சொல்லி க்ரியேட் ஆகிருக்கும். இது ஃபஸ்ட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணி நீங்கள் காலம் விட்டெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. காலம் விட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போது இதை வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து ஆல் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இதுலேயும் வந்து அதே மாதிரி ஆல் பார்டர் சொல்லி கொடுத்துருங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பிளாட் நம்பரும் உங்களுடைய ஏரியாவும் உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவலாக எக்ஸல்லே கிடச்சிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலகிராம் குரூப்பில் கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.